முதல்ல டிஸ்க்ளைமர் மாதிரி ஒன்று சொல்லிடுறேன். எனக்கு ஆஸ்மா இருந்து மருந்து எடுக்கிறதுனால அப்பப்போ தண்ணி குடிப்பேன். தப்பாக நினைக்காது. ஐ நீட் டு கீப் சிப்பிங் வாட்டர். ரைட். என் பேர் ரவிக்குமார், அவர் பேரும் ரவிக்குமார். நான் வேலூர்லேருந்து வரேன். எங்கள் சபையில் ரவிக்குமாரோட மகள் ஷேரன் இருக்காங்க. அவர் அடிக்கடி வருவார். சரி, இன்னைக்கு நான் 45 மினிட்ஸ் சொன்னார். உங்களுக்கெல்லாம் தெரியுமா 45 மினிட்ஸ்னு? இல்லை எனக்கு மட்டும்தான் தெரியும்? உங்களுக்கும் தெரியணும்னு சொன்னார். எஸ் தினேஷ் என்கிற மைக்கேல். இவர் நம்பரை நான் மைக்கேல்னு சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னு தெரியல. அவங்க அப்பா கிட்டேயும் மைக்கேல்னு சொல்லிட்டேன். மைக்கேல்னு எனக்கு பையனே இல்லையே என்ன. அப்புறமா தான் அதை மாற்றினேன். சரி, நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு பாட்டு நான் படிக்க போறேன். பாட போறது இல்லை. மதுரை பக்கம்லாம் படிப்பாங்க, அந்த படிக்கிறது இல்லை, உண்மையிலே படிக்க போறேன். அப்புறமா 3 பகுதிகள் நான் உங்களுக்கு காட்ட போறேன் தேவனுடைய வசனத்துல இருந்து. ஸோ நான் வந்து ஸ்கூல் டீச்சராக இருந்தேன் ரொம்ப வருஷமா. அந்த பழக்கம் விட்டு போகாது இல்லையா? ஸோ முதல்ல நம்ம ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எனக்கு அந்த சங்கராபரணம். சங்கராபரணம்னு தெரியுமா? சங்கராபரணம், சங்கர் ஆபரணம். ஓகே, அதை நான் படிக்கிறேன். 59வது பாட்டு இந்த புஸ்தகத்தில். இப்போ நம்ம பிரதர் அழகா சோலோ தான் பாட விடுவீங்களோ? அவர் சோலோ தான் பண்ணாரு. ஓ, தெரியாது. ஓகே, ரைட் ரைட் ரைட். 59வது பாட்டு ரொம்ப, அதுலேருந்து அதை எக்ஸாம்பிளாக தான் நான் பயன்படுத்துகிறேன். எந்த பாட்டு வேணால் எடுக்கலாம். அதை இப்போ பாடி கேட்டதுனால அதை ஒரு எக்ஸாம்பிளாக நான் யூஸ் பண்ணுறேன். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா பார்த்தோம்னா அது பாடும்போது நல்லா இருந்தது. நீங்கள் பாடுங்களேன் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா மட்டும். மோசத்துக்குள்ளான அதை மட்டும் பாடுங்க. அந்த மோசத்துக்குள்ளான என்னை இயேசு கிறிஸ்து பார்த்தார். மோசத்துக்குள்ளான என்னை இயேசு கிறிஸ்து பார்த்தார். நாசத்திலும் ஓடி வந்த நீசனையே சேர்த்தார். நாசத்திலும் ஓடி வந்த நீசனையே சேர்த்தார். நேசமீட்பர் பாசமாக காத்தார். நேசமீட்பர் பாசமாக காத்தார். ரத்தம் சிந்தி நம்மை அவர் புத்தி சேர்த்த பிறந்தார். சூப்பரா இல்ல? இதுல என்ன நிறைய இருக்கு. இங்க யாராவது தமிழ் டீச்சர் இருக்கீங்களா? கை தூக்குங்க. யாருமே இல்லையோ? இன்னைக்கு வரலையோ? ஐயோ, அது என்ன அது? நீங்க கேட்ட போட்டுங்க. ஓ ஐசி, ஓகே. இது அவர் தானா? அவர் இல்லை, அவர் மறந்துட்டார். நான் கேட்டு. இப்போ இதுல மற்றதெல்லாம் விட்டுருங்க. செய்யுள் அப்படின்னு பார்க்கும்போது என்ன இருக்கு அதுல? உடனே அடிக்கிறது என்னது? ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். என்ன இருக்கு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்? நான் அதுக்கு தான் ஆபரணம்ன்ற வார்த்தையை சொன்னேன். அணி இலக்கணம் என்ன இருக்காங்க? ரொம்ப தெரியல. பாருங்க, மோசம், ஏசு, நாசம், நீசன், நேசம், பாசம். என்ன இருக்காங்க? மலையாளம் இருக்கா? என்ன இருக்கு? எதுகை மோனை. எதுகை மோனை தெரியுமா? படிச்சிருக்கீங்களா? படிச்சது இல்லை. சொல்லித்தரத்துக்கு தான் நான் வந்திருக்கேன். எதுகை மோனை சொல்லித்தரல, அதை வச்சு வேற ஒன்று போறோம் நம்ம. கரெக்டா? மோசம் தமிழ்ல அது வந்து எம்பிபிஎஸ் மாதிரி. எம்பிபிஎஸ்ன்றது ஆக்சுவலா பிஎம்பிஎஸ். ஓகே, பேச்சுலர் ஆஃப் மெடிசன், பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி. அதை சொல்றதுக்கு கஷ்டமா இருக்குன்னு கொஞ்சம் வார்த்தையில விளையாடி எம்பிபிஎஸ்ன்னு மாத்திட்டாங்க. அந்த மாதிரி தமிழ்ல எதுகைன்றது ரெண்டாவது, மோனைன்றது முதல்ல. எதுகை மோனைன்றது எதுகை ரெண்டு, மோனை முதல்ல. முதல் எழுத்துக்கு பேரு மோனை, ரெண்டாவது எழுத்து தான் எதுகை. அது கொஞ்சம் உல்டாவா இருக்கும், கன்ஃபியூஷனா இருக்கும். மோ சா, ஏ சு, நா சா. இது தமிழ் இலக்கணத்துல ஒரு அழகு. நிறைய இருக்கு. இது ஜஸ்ட் ஒரு உதாரணம்.
அணி இலக்கணம் போது நிறைய இருக்கு. இந்த மாதிரி நம்ம ஒரு எக்ஸசைஸ் பைபிளில் வச்சு பண்ண போகிறோம். எடுங்க பிலமோன் புஸ்தகம். அதுக்கு போகிறதுக்கு முன்னால் நான் உங்களுக்கு சில பிலமோன் புஸ்தகத்தில் இருந்து சிலதை நான் சொல்ல போகிறேன். நான் சொன்ன ஏற்கனவே ஒரு பாட்டு 3 பகுதிகள் ஞாபகம் இருக்குங்களா? ஒரு பாட்டு பார்த்துட்டோம். 3 பகுதிகளில் பிலமோன் புஸ்தகத்தை நம்ம கொஞ்ச நேரம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் பிலமோன் புஸ்தகத்தை படிக்கிறதுக்கு முன்னால் நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை காட்ட போகிறேன். அந்த வசனம் பார்க்கலாமா? உதாரணம், இப்போ யோவான் 4வது அதிகாரம் 23, 24 2 வசனங்கள். யோவான் 4 அதுல என்ன இருக்கு பாருங்க. ம். ம். தம்மை தொழில் கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். ஓகே, இதுக்கு பேர் இருக்கு. இதுக்கு பேர் கயாஸ்மஸ்னுவாங்க. பட்டர்ஃப்ளை பார்த்துருக்கீங்கல்ல? பட்டர்ஃப்ளை எப்படி இருக்கும்? வண்ணத்து பூச்சி, மிரர் இமேஜ். இங்கே எது இருக்கோ அதே தான் இங்கேயும் இருக்கும். இந்த 2 மைக் மாதிரி இந்த பக்கம் என்ன இருக்கோ அதே தான் இந்த பக்கம் இருக்கும். இங்கே ஒரு டிசைன், இங்கே ஒரு டிசைன் இருக்கு. கரெக்டா? அப்பா இப்போ என் ஒய்ஃபை தேடிக்கிட்டு இருந்தாங்க. இவ்வளோ பேர் புதுசாக இருக்கிறதுனால தெரிஞ்ச முகத்தை பார்த்தா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். இந்த பக்கம் ரவிக்குமார் இருக்கார், இந்த பக்கம் என் ஒய்ஃப் இருக்காங்க. வெரி குட். சரி, பட்டர்ஃப்ளைனா 2 பக்கமும். இல்லைன்னா நீங்கள் அவர் கிளாஸ் ஞாபகம் வச்சுக்கலாம். அவர் கிளாஸ் ஞாபகம் இருக்கா? இங்கிலீஷில் அதுக்கு பேர் கயாஸ்மஸ். இங்கிலீஷில் இருக்காது. இது ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். இந்த கயாஸ்மஸை வச்சு வேத வசனத்தில் பூந்து விளையாடி இருக்காங்க. யாரு? பரிசுத்த ஆவியானவர். ஏன் நான் பரிசுத்த ஆவியானவர்னு சொல்றேன்? ஏன்னா கிட்டத்தட்ட எல்லா புஸ்தகத்திலும் இருக்கு. எல்லாருமே இப்படிதான் எழுதியிருக்காங்க. 66 புஸ்தகத்திலும் இந்த மாதிரி இருக்கு. ஆனா ஒரு புஸ்தகம் முழுக்க முழுக்க அப்படிதான் இருக்கு. அதுதான் பிலமோன். இதை நான் உங்களுக்கு காட்டுறேன். 23வது வசனம் பாருங்க. 4:23 நான் படிக்கிறேன். நான் மாத்தி மாத்தி படிக்க போறேன். 23ல இருந்து ஒரு வரி எடுப்பேன், 24ல இருந்து எடுப்பேன். சரியா? நீங்க தயவுசெய்து க்ளோஸா ஃபாலோ பண்ணுங்க. 23 உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். புரியுதா? 2 வசனத்துல 23a 23வது வசனத்தினுடைய முதல் பகுதியும் 24வது வசனத்தினுடைய கடைசி பகுதியும் ஒரே மாதிரி டிட்டோ. கரெக்டா? 1. 2வது 23னுடைய 2வது பகுதி பாருங்க. என்ன போட்டிருக்கு? தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். கரெக்டா? 24 பாருங்க என்ன இருக்கு? அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படித்தான் தொழுது கொள்ள வேண்டும்னு இருக்கு. நான் அங்கங்க பிட்ஸ் அண்ட் பீசஸ் படிக்கிறேன். ஏன்னா கிரேக்ல ஒரு நடையில இருக்கும், டிரான்ஸ்லேஷன்ல அது கொஞ்சம் மாறிடும். கரெக்டா? கிரேக்க நடையில பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா இருக்கும். நான் எதை படிக்காம விட்டுட்டேன்? ஒரு விஷயத்தை நான் படிக்காம விட்டேன். தேவனாக. அதுதான் சென்ட்ரல் தீம், அதுதான் சென்ட்ரல் பாயிண்ட். ஸோ அதை நடுவில் வச்சுக்கிட்டு இந்த பக்கம் ஒரு வரிசை, இந்த பக்கம் ஒரு வரிசை. புரியுதுங்களா? இந்த பக்கம் 2 பாயிண்ட் சொல்றாரு. பிதா விரும்புகிறார், தொழுது கொள்ள வேண்டும், இப்படிதான் செய்யணும். ஏன்? என்ன காரணம்? இந்த மலை இல்லை, அந்த உங்களுக்கு கான்டெக்ஸ்ட் தெரியும். இந்த இடம் இல்லை, அந்த இடம் இல்லை, இல்லை எருசலேம் இல்லை, மெக்கா இல்லை, காசி வாரணாசி ராமேஸ்வரம் கிடையாது. இடம் முக்கியம் இல்லை. ஏன்னா தேவன், காட் இஸ் ஸ்பிரிட். அதுதான் சென்ட்ரல் தீம். அப்போ இது ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். உவமை, உவமானம், சிமிலிஸ், மெட்டபர்ஸ் மாதிரி. இதுக்கு பேர் கயாஸ்மஸ். சரிங்களா? இது எல்லா புஸ்தகத்திலையும் இருக்கு. ஆதி ஆகமத்திலேருந்து வெளிப்படுத்தின விஷயம். இன்ஃபேக்ட் பைபிளே அப்படிதான். ஆதி ஆகமத்தில் ஆரம்பிக்கிற கேள்விகள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் கரெக்டா அப்படியே வரும். டிட்டோ.
அப்போ ஜான் மில்டன் சொன்னாரு, பாரடைஸ் லாஸ்ட், பாரடைஸ் ரீகெயின்ட். அப்போ சென்ட்ரல் ஒரு தீம், சென்ட்ரல் தீம் தான் இன்னைக்கு அங்கிள் காலையில சொன்னார், சிலுவையை உயர்த்துவர். அதுதான் சென்ட்ரல் தீம். மற்ற எதுவுமே முக்கியம் கிடையாது, மற்றதெல்லாம் பெரிஃபரல். ஸ்கேஃபோல்டிங்னுவாங்க, பில்டிங் இப்போ பக்கத்தில் பில்டிங் கட்டுறாங்க, சவுக்கு கட்டெல்லாம் வச்சு இல்லை ஒரு சப்போர்ட், ஆளுங்க ஏறி வேலை செய்யணும், அதை அப்படியே விட்டு போயிடுவாங்களோ? பில்டிங் தான் முக்கியம். ஸோ அந்த பில்டிங்கை கட்டுறதுக்கு அவங்க அதை செய்கிறாங்க. இது நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு, டைம் இல்லைன்னு, ஏன்னா நான் வேற ஒரு காரணத்தை சொல்றதுக்கு ஆசைப்படுறேன். பிலமோன் புஸ்தகத்துக்கு போகலாம். பிலமோன் புஸ்தகம் முழுக்க முழுக்க இப்படி தான் இருக்கும். நான் உங்களுக்கு ஒரு க்ளூ மட்டும்தான் தரேன், நீங்கள் வீட்டில் போய் பாருங்க, ஆச்சரியமாக இருக்கும். இது நான் கண்டுபிடிக்கல, இதை பல வருஷமாக பல நூற்றாண்டுகளாக சொல்லிக்கிட்டு வராங்க. உங்களுடைய ஒத்தாசைக்காக நான் ஒன்று சொல்லுவேன். கயாஸ் மஸ் எக்ஸ்சேஞ்ச்.com அப்படின்னு ஒன்று இருக்கு. என்னது அது? நான் தினேஷ்க்கு அனுப்புகிறேன், அவர் உங்கள் குரூப்பில் கூட போடுவார். நான் இந்த ஸ்லைடு அனுப்புகிறேன். கயாஸ்மஸ் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு இருக்கும். CHIAMUS, கயாஸ், IASMUS அப்படின்னா இங்கே இருக்கிறதுனுடைய மிரர் இமேஜ் இங்கே இருக்கும். மிரர் இமேஜ், கண்ணாடியில் பார்க்குற பிம்பம். ஆம்புலன்ஸில் தலைகீழ எழுதியிருப்பாங்க பார்த்தீங்களா, அதுதான் மிரர் இமேஜ். இது அப்போஸ்தலர் பவுல் எழுதியிருக்காரு. எனக்கு என்னமோ அவர் எழுதும்போது இதெல்லாம் யோசிச்சு எழுதியிருப்பாருன்னு தோணலை உண்மையில். ஏன்னா பிலமோன் புஸ்தகம்ன்றது ரொம்ப ஒரு இமோஷனல் புஸ்தகம். இமோஷனலாக எழுதும்போது இந்த மாதிரிலாம் உட்காந்து எழுத மாட்டாங்க. ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுமை அங்கே இருக்கு. அதனால்தான் ஏசையா புஸ்தகத்தில் இருக்கு, எரேமியாவில் இருக்கு, ஆதியாகமத்தில் இருக்கு, இந்த வசனங்கள் இருக்கு. பட் இது சின்ன குட்டி புஸ்தகன்றதுனால புஸ்தகமே அப்படிதான் இருக்கு. மற்றதுலலாம் அங்கே இங்கேயும் சில பகுதிகள் இருக்கு. பிலமோனுக்கு வாங்க. ரைட், பிலமோனில் சும்மா ஒரு 1-2 வசனம் மட்டும் நான் காட்டுறேன். சென்ட்ரல் தீம் என்னன்னு காட்டுறேன். நீங்கள் வீட்டில் போய் அப்படித்தான் இருக்கா அப்படின்னு சோதித்து பாரு. இல்லை அந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இல்லை இந்த ஸ்லைடும் தம்பிக்கு நான் அனுப்புகிறேன், அவர் அதை அனுப்புவார். உதாரணத்துக்கு நான் சில சொல்கிறேன் பாருங்க. 4வது வசனம் உதாரணத்துக்கு, தமிழில் இது கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா தமிழில் நான் வேலை செய்யலை, இங்கிலீஷில் வேலை செஞ்சு இதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். தமிழில் அதை செய்யணுன்னா ரொம்ப ஈஸி தான், ஏன்னா வசனம் மாறும், அவ்வளோதான். 22 இங்கிலீஷில் யாராவது இங்கிலீஷ் பைபிள் இருந்தால் படிங்க. செகண்ட் பார்ட் verse 4 படிங்க. அது 5வது வசனத்தில் இருக்கு தமிழில். 5, என் ஜபங்களில் உம்மை நினைத்து. சரி, இது 22வது வசனத்தில் அப்படியே மிரர் இமேஜ் இருக்கும். 22ல் ஜபத்தை பற்றி பேசுவார், பார்த்தீங்களா? சரி, விண்ணப்பங்கள்னு இருக்காங்க. ஆர் யூ வித் மீ ஆர் யூ ஆர் லாஸ்ட்? இது கொஞ்சம் சேலஞ்சிங். இது நான் எதுக்காக இதை சொன்னேன் அப்படின்றதுக்கு காரணம், இது நமக்கு முக்கியம் இல்லை, அகடமிக் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, இல்லை நமக்கு ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட். அதுக்கு காரணம் என்னன்னா, இப்படி நீங்கள் பிலிப்பியரில் இது பிலமோனில் பார்க்கும்போது அங்கே சென்ட்ரல் தாட் எது வருதுன்னா 17வது வசனம், 14 சாரி. ஆனாலும் நீர் செய்யும் நன்மையை கட்டாயத்தினால் அல்ல, படிங்க அதை. இதுதான் பிலிப்பியர் புஸ்தகத்தினுடைய, மற்ற எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணீங்கன்னா நடுவில் நிற்கார், பட்டர்ஃப்ளையோட பாடி மாதிரி. இதுதான் பாடி. இதை வச்சு அவர் இந்த சைடு ஒரு கட்டு கட்டுறாரு, இந்த சைடு ஒரு கட்டு கட்டுறாரு, புரியுதுங்களா? அப்போ பிலமோன் புஸ்தகத்தினுடைய மைய பொருள் என்னது? ஊழியம் செய்கிறீங்களோ, நீங்களாம் ஜெபம் பண்ணுறீங்களோ, பைபிள் வாசிக்கிறீங்களோ, சபைக்கு வரீங்களோ, காணிக்க தரீங்களோ, சுவிசேஷம் சொல்கிறீங்களோ, கட்டாயத்தினால் அல்ல. அதுதான் சென்ட்ரல் பாயிண்ட். மனப்பூர்வம், மற்றவங்க பார்க்குறாங்களேன்றதுக்காக இல்லை, அப்பா அம்மா கேள்வி கேட்குறாங்களேன்றதுக்காக இல்லை, அதுக்காக முட்டி போட்டு ஜெபம் பண்ணுறீங்க. ஸோ அதுதான் சென்ட்ரல் பாயிண்ட். இயேசு கிறிஸ்து மேலே அன்பாக இருக்கிறீங்களா?
கட்டாயத்தால் இல்லை. நம்ம சாமி நான் கன்னியா குத்திருவார். கட்டாயத்தால் அல்ல. இன்றைக்கு அவருக்கு சீஷர்கள் தேவை. கட்டாயப்படுத்த மாட்டார். இட்ஸ் ஆல் வாலண்டரி மிஷன். இந்த சபை கோயம்புத்தூர்ல ஹேண்ட்லி பேர்டு வந்து ஆரம்பிச்சார் ஊழியம் இல்லை? கிட்டத்தட்ட 1500 வருஷம், 50 வருஷம் இருக்குமா, 150 வருஷம் இருக்குமா, ஹேண்ட்லி பேர்டு வந்தார். அவர் கட்டாயப்படுத்தி வந்தார். இஸ் தேர் எனி டியூரஸ் கம்பல்ஷன்? இஸ் இட் மேண்டேட்டட்? இஸ் இட் மேண்டேட்டரி? நீ சர்ச்சுக்கு வரணுன்றது கம்பல்சரியா? இல்லை வேண்டா வெறுப்பா? சிலர் அப்படிதான் வராங்க. வேண்டா வெறுப்பா வந்து போகலன்னா அவன் கேட்பான், இவன் கேட்பான், 10 ஃபோன் வரும், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வரும். எதுக்கு வம்பு? போவோம். ஸோ அன்பு செலுத்துதல் என்பது இல்லை. உங்கள் கணவன் மனைவி உங்கள் வீட்டில் அன்பு செலுத்துறீங்க, கட்டிக்கிட்ட பாவத்துக்கு செய்கிறீங்களா? இல்லை சந்தோஷமாக செய்கிறீங்களா? இல்லை இந்த பொண்ணை கட்டிக்கினாச்சே அப்படின்ட்டு அன்பு செய்கிறீங்களா? இல்லை இந்த இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாச்சே அப்படின்ட்டு அன்பு செலுத்துறீங்களா? அப்போ அந்த வசனம் பாருங்க 14, நீர் செய்யும் நன்மையை கட்டாயத்தினால் அல்ல. சம்டைம்ஸ் நம்ம வந்து அந்த ஓட்டத்தில் அப்படியே ருட்டீனாக செய்வோம். பழகி போச்சு. காலையில் எழுந்து ஜெபம் பண்ணுறதுன்றது ஒரு பழகி போச்சு. அப்படி ஏதோ ஒரு ருட்டீன் ஆயிடுச்சா? இல்லை ஒரு சந்தோஷமா, மனப்பூர்வமா? பாருங்க, மனப்பூர்வமாய் செய்யத்தக்கதாக நான் உன்னுடைய சம்மதி இல்லாமல் ஒன்றும் செய்ய எனக்கு மனதில்லை. இயேசு கிறிஸ்து வந்து பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன். நான் கூப்பிட்டதுனால தானே என் இருதயத்துக்குள்ளே வர்றார். கூப்பிடாம எவனுக்குள்ளேயாவது போறாரா? இதே பிசாசு எவனும் கூப்பிடாம உள்ள போய் உக்காந்து. இயேசு கிறிஸ்து கூப்பிட்டாதான் வர. உன் சம்மதம் இல்லாம உன் சரீரத்தை நான் பயன்படுத்த மாட்டேன். உன் சம்மதம் இல்லாம இப்போ டாக்டருங்க இருக்காங்க, சிஎம்சியில் டாக்டருங்க இருப்பாங்க. அது வந்து இப்போல்லாம் கம்பல்சரி ஆயிடுச்சு. யாராவது இப்போ நம்ம எல்லாம் இப்போ யங் காலத்தில் டாக்டர் கிட்ட போனால் உடனே கையை பிடிச்சி இழுத்து பல்ஸ் பார்ப்பேன். இப்போ அந்த மாதிரிலாம் செய்ய முடியாது, கேஸ் போட்டுருவாங்க. டாக்டருங்க கேட்பாங்க, நான் உங்கள் கையை பிடிச்சி பல்ஸ் செக் பண்ணலாமான்னு கேட்பாங்க. காலம் மாறி போச்சு. உன் சம்மதம் இல்லாமல் உன்னை தொடக்கூடாது. உன் சம்மதம் இல்லாமல் உன் பொருளை எடுக்கக்கூடாது. உன் சம்மதம் இல்லாமல் உன் பேரை பயன்படுத்தக்கூடாது. உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் ஐடி செக்டாரில் இருப்பீங்க. யங் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு தெரியும். யாருக்காவது இமெயில் அனுப்பும்போது அதில் ஃபார் எக்ஸாம்பிள் நான் என் பையன் மோசஸ்க்கு இமெயில் அனுப்புகிறேன். அதில் இன்னொரு பையன் டேவிடோட பேரை எழுதணும்னா டேவிடுக்கு ஒரு காப்பி அனுப்பணும். கரெக்டா? இது 2000 வருஷத்துக்கு முன்னாலேயே அப்போஸ்தலர் பவுல் சொல்லி கொடுத்துருக்கார். நான் உன்னை ரட்சித்தேன், உனக்காக மரித்தேன், உனக்காக ரத்தம் சிந்தினேன். எனக்கு உன் மேலே உரிமை இல்லையா? இருக்கு. இருந்தாலும் உன் சம்மதம் இல்லாமல் நான் உன்னை பயன்படுத்த முடியாது, பயன்படுத்த மாட்டேன். நீ ஓகே சொல்லணும். நீ சொல்ல மாட்டேற. பிசாசு அப்படி இல்லை, இழுத்து அலக்கழிக்கும். உன்னுடைய அனுமதி பிசாசுக்கு தேவையில்லை. இயேசு கிறிஸ்து உன்னுடைய அனுமதிக்காக காத்திருக்கிறார். உன்னை பயன்படுத்துவதற்கு அவர் காத்திருக்கிறார். நீ அனுமதித்தாலே ஒழி அவர் பயன்படுத்த மாட்டார். இதுதான் பிலமோன் புஸ்தகத்தினுடைய சென்ட்ரல் தீம். சரிங்களா? இப்போ நான் இது ஒரு பகுதி நான் சொன்னேன், இன்னும் 2 பகுதி. யூதான்னு ஒருத்தர் இருந்தார்ல பழைய ஏற்பாட்டில். யூதானாவே உங்களுக்கு என்ன ஞாபகம்? பழைய ஏற்பாட்டில் யூதா, அந்த மனுஷனை பத்தி கேரக்டர் யூதா அப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகம்? யாக்கோபின் மகன். ஓகே, வேற ஏதாவது ஞாபகம் வருதா? நீ சொல்லக்கூடாது. என் ஒய்ஃப் அங்கேருந்து ஏதோ ஒரு சொல்றாங்க, நீ சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். தாமாறுன்றாங்க.
யூதா பத்தி சொல்றதுக்கு 1008 நல்லது இல்லையா? இல்லையோ? யூதான்ற மனுஷனை பத்தி சொல்லுங்கன்ற நான். நீங்க கோத்திரம்லாம் போகக்கூடாது. யூதா என்கிற மனுஷனை பத்தி என்ன தெரியும்னு கேட்டேன். இந்த யூத் கேம்ப்ல தாவீதை பத்தி கேட்ட உடனே பெத்ஷிபான்னு வரும். அந்த மாதிரிலாம் நீங்களும் சொல்லுங்க. கரெக்டா? ஆ சரி சரி, நான் முதல்ல அந்த வசனத்தை படிச்சிடலாம். ரொம்ப முக்கியமான வசனம் பைபிளில், ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 49:10. அதை பார்க்கலாம். முதல்ல அதை பார்த்துருவோம். அதுக்கப்புறம் நான் என் கேள்வியை கேட்குறேன். ஆ இருங்க இருங்க, எல்லாரும் எடுக்கணும், எல்லாரும் எடுக்கணும். இன்னும் இந்த சவுண்டு வருது பாருங்க, அப்படின்னா திருப்புறாங்கன்னு அர்த்தம். எல்லாரும் எடுத்த பிறகு நம்ம படிக்கலாம். படிங்க பிரதர். இல்லை இல்லை, இது தப்பு இல்லை, அவர் தானே படிக்கணும். சரி ஓகே, படிங்க பிரதர். அவர் ஆசாசியா படிச்சாரு, அவரை படிக்க விடாம. படிங்க படிங்க பிரதர் ப்ளீஸ். ஆ ஆ ம் ம் இது ஏன் யூதாக்கு சொன்னாங்க? அது எழுதியிருக்கு, நான் படிச்சேன்றேன். இது ஏன் யூதாக்கு சொன்னாங்கன்னு கேட்குறேன். என்னய்யா? I am asking why this promise was given to Judah. Why Messiah should come from Judah? That's my question. இந்த வசனத்தை சொல்லும்போது 12 மகன்கள்ல டாப்ல இருக்கிற மகன் யாரு? இந்த வசனத்தை சொல்லும்போது 12 மகன்கள்ல டாப் லிஸ்ட்ல இருக்கிற பையன் யாரு? நோ, ஜோசப். வாழ்க்கையில தலை சிறந்த மகனாக இப்ப இருக்கிறவன் யாரு? ஜோசப். எகிப்து தேசத்தை ஆட்சி செய்யறான். ஆரோனுடைய வீட்டை தவிர கவர்னிங் ஃபேரோஸ் ஹவுஸ், மற்றதெல்லாம் அவன் கண்ட்ரோல்ல. அவனுக்கெல்லாம் சொல்லியிருக்கணும் இந்த ப்ராமிஸ். அதுதான் என்னுடைய கேள்வி. நியாயமா பார்த்தா, யூ அண்டர்ஸ்டாண்ட் மை திங்கிங்? நியாயமா இந்த ப்ராமிஸ் யாருக்கு போயிருக்கணும்? ஜோசப்க்கு போயிருக்கணும். ஜோசப்க்கு ஒரு பேர் இருக்கு, என்ன பேரு? ரட்சகன் இல்லையா? அவனுக்குலாம் இந்த பேர் போயிருக்கணும். யோசேப்பு கோத்திரத்துக்குள்ள போயிருக்கணும். எப்ராஹிமுக்கும் மனாசேக்குள்ள போயிருக்கணும். 2 பேர்ல ஒருத்தருக்கு வந்துடும். ஆனா ஜோசப் இல்லை. ஏன்னா பிலிப்பிய அந்த பிலமோன் 14வது வசனம், அதுக்கு ஜோசப் ஒத்து வரல. ரூபன் ஒத்து வந்தானோ? ரூபன் தான் முதல் பையன், அவனுக்கு தான் டபுள் போர்ஷன் பிளஸிங் போயிருக்கும். ரூபனுக்கு கிடையாது. தண்ணீரை போல் தளம்பினவனே, கரெக்டா? என் என் மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினவனே. இந்த 49வது அதிகாரம் பார்த்தீங்கன்னா, ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு 12 பேரையும் கூப்பிட்டுட்டு கண்ணாமுன்னு திட்டுறாரு. முதல் 3 பையனை ஆசீர்வதிக்கவே இல்லை, ஆசீர்வதிக்கல. ஆனா அதுக்கு பேர் ஆசீர்வாதம் தான் முடியுது கட்சியில். ஒத்த வார்த்தை கூட பிளஸ்ஸிங்கே கிடையாது. ரூபனுக்கும் கிடையாது, அப்புறம் யாரு? சிமியோனுக்கும் கிடையாது, லீவைக்கும் கிடையாது. சிமியோன் பாருங்க காணாம போயிட்டான். he got absorbed in Judah's territory. கரெக்டா? யூதா கோத்திரத்துல அப்படியே மிக்ஸ் ஆகி போட்டான், மிங்கிள் ஆயிடும். நீங்க மேப் பார்த்தீங்கன்னா தெரியும். அவனுக்குன்னு ஒரு டெரிட்டரியே கிடையாது. அவனுக்குன்னு குட்டி 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 ஊர் குத்தாங்க. சிமியோன். லேவிய 12 கோத்திரத்திலையும் சதறிடுச்சு, ஆசாரியர்களாக்கி அவங்களுக்கு சிட்டிஸ் ஆஃப் லீவைட்ஸ்னு கொடுத்து சதறிடுச்சு. நல்ல இடம் கொடுத்தாரு, ஆனா ஒன்னா இருக்க முடியல. சரி, ரூபனுக்கு போயிருக்க வேண்டிய வாக்கு தத்தம் என்ன? வாக்கு தத்தம், மேசியா உன்னிடத்திலிருந்து வருவார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! இதை விட ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்க முடியுமா? மேசியா உன்னிடத்தில், உன் கோத்திரத்திலிருந்து வருவார் அப்படின்ற ஆசீர்வாதம் ரூபனுக்கு போயிருக்கணும் இல்லைங்களா? மூத்த பையன். சரி, அவன் கெட்ட பையன், பேட் பாய், விட்டுருங்க. ஏன் 4வது பையன் யூதாக்கு வருது? முதல் 3 பேர் சபிக்கப்பட்டவர்கள்ன்றதுக்காக மட்டும் இல்லை. ஜோசப் ஒரு கிரேட்
ஆளுமை, இப்போ பெரிய ஆளுமை இல்லை, கிரேட் பர்சனாலிட்டி. ஜோசப்பை பக்கத்தில் வச்சுக்கிட்டு யூதாக்கு இந்த வாக்குத்தத்தத்தை தர. ஜோசப் பக்கத்துல நின்றுட்டு இருக்கிறான், அவர் 2 குட்டிங்க நிற்குது. ஆனால் யூதாவை பார்த்து பிரதர் சொன்னார்ல, சூப்பராக சொல்றாரு பாருங்க. அங்க என்ன சொல்றாரு? யூதாவே, சகோதரரால் புகழப்பட்டவன் படுபவன் நீயே. யோசேப்பு கிடையாது. ஏன் கிடையாதுன்றது தான் மெசேஜ். யோசேப்பு கிடையாது. உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடரியின் மேல இருக்கும். கழுத்தை பிடிச்சி தள்ளுறாங்கன்றாங்களா அந்த மாதிரி. அப்படி ஸ்ட்ராங் ஹோல்ட். நம்ம ஒரு பாஷையில் சொல்லணும்னா அவனுங்க குடுமி உன் கையில் இருக்கு. இப்போ நம்ம ஸ்லாங்ல சொல்லணும், உன்னுடைய தகப்பனுடைய புத்திரர் உன் முன் பணிவார்கள். யோசேப்புக்கு தர வேண்டியது இது இல்லை, ரூபனுக்கு தரலாம் பை சீனியாரிட்டி. கிடையாது. யூதா பாலசிங்கம். நம்ம பிரதர் ராஜு கீர் ஃபாரஸ்ட் பக்கத்துலலாம் போய் வேலை செஞ்சிருக்கார், சிங்கம்லாம் பார்த்துருப்பார். பாலசிங்கம், நீ இறை கவர்ந்து ஏறி போனாய், கவர்ந்து கொண்டு என் மகனே சிங்கம் போலும் கிழச்சிங்கம் போலும் மடங்கி படுத்தான். அவனை டிஸ்டர்ப் பண்றவன் யாரும் இல்லைன்ற, அவனை எழுப்புகிறவன் யாருன்னா, who will go and mess with him, who will disturb him. யாராவது போய் சீண்ட முடியுமா அவனை அப்படின்ற. பக்கத்து வீட்டில் ஒரு நாய் இருக்கு, அதே சீண்ட முடியல. நேற்று பக்கத்தில் ஒரு நாய், நேற்று அதுக்கு சிக்கன் தரல, நீ நான் கத்திச்சது, அதுவே சீண்ட முடியாது. சரி, அவன் 11 பாருங்களேன், அவன் தன் கழுதை குட்டியை திராட்சை செடியிலும். அப்படின்னா அவன் ஊர்ல எங்க பார்த்தாலும் திராட்சை செடியா இருக்குதான், கழுதையை தூக்கின்னு வந்து அதில் காட்டுறான். அவ்வளோ செழிப்பா இருக்கும். தன் கோழிகை. ஓகே, தட் இஸ் நாட் த மெசேஜ், அதனால நான் அதோட நிறுத்திக்கிறேன். ஏன் யூதா அப்படின்றதுக்கு பதில் யோசேப்பை காப்பாற்றோம். ஓ, அது ஒரு காரணம். ஓகே, அதுதான் காரணம். இது மட்டும்தான் காரணம். அது மட்டும்தான் காரணம். அது 44வது அதிகாரம். பிரதர் சூப்பரா சொன்னார், ப்ரொஃபசர் பிரதர். புரியல. ஓ, இவர் தான் தமிழ் ஆசிரியர். ஐயா, அப்போ ப்ரொஃபசர், ஓ அங்கே இருக்கார். 2 பேரும் கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. அவர் HR, அவர் இவர் தமிழ். ஓகே, 44 வாங்க. 33, 44, 33. ஆமா, பிரதர், யூதாவோட வாழ்க்கை ரொம்ப சோகமானவன். அவனுக்கு வீட்டில் அன்பு இல்லை. அவனை அவங்க அப்பா அன்பு செலுத்தல. அவங்க அப்பா பார்வையெல்லாம் ரேச்சல் மேலேயே, ராகையிலேயே பார்த்துக்கிட்டு வகையான. அவருக்கு லேயாள்னா அருவரு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒருத்தர் அருவறுத்துக்கிட்டு குழந்தைங்களை பெற்றுப்பான். ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃபை பிடிக்காது, ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்டை பிடிக்காது, ஆனால் குழந்தைங்க மட்டும் பிறக்கும். யாக்கோபுக்கும் லேயாளுக்கும் இதான் கதி. ஒருத்தர் பிடிக்கல. அவனுக்கு லேயாள்லாம் பிடிக்காது, ஆனால் குழந்தை மட்டும் வசன்னு 6 பேர் பெற்றுக்கிட்டான் லேயாள் மூலமா. யூதா மேல அன்பாவே இருக்குமா? அவனுக்கு ராகேல் 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 தான். உங்க அம்மாவை உங்க அப்பா வெறுத்தா உங்களுக்கு கோவம் வருமா வராது? இன்னொரு பொண்டாட்டி கூடவே சுத்த. அந்த பொண்டாட்டியோட பையனுக்காக இவன் உயிரை கொடுக்கணும். புரியுதா கதை என்ன நடக்குது? என் தாயை வெறுத்தவனுடைய மாற்றான் தாய் பையனை அவனுக்காக நான் என் ஜீவனை தர தயாராயிருக்கேன். இது ஏதோ ஒரு அண்ணன் தம்பி பாசம் கிடையாது. அவள் என் தாயை வெறுக்கிறாள். எவள்? ராகேல். லேயாளை வெறுக்கிறாள், அசிங்கமா நடத்துறான்.
அவளுடைய மகனுக்காக அவமானப்படுகிற என் தாய் முகத்தை நான் பார்க்கிறேன். ஆனால் அவமானப்படுத்துகிறவளுடைய பிள்ளைக்காக நான் உயிர். இங்க எத்தனை பேர் இந்த மாதிரி செய்வீங்க? கான்டெக்ட் புரியுதா? சத்துருக்களை சிநேகியுங்கள் சொல்லிட்டாருல, இதுதான் இது. அதுவும் எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு போய் சிநேகம் வைக்கிறது. அவன் என்ன சொல்றான்? இளையவனுக்கு பதிலாக, அந்த வார்த்தை பதிலாக என்ற வார்த்தை தான் கீ. அப்போ 12 பையன்கள்ல அப்போ இயேசு கிறிஸ்து இல்லை இல்லைங்களா? பிறந்துட்டாரா? இல்லை, ரொம்ப வருஷம் பொறுத்து பிறக்க போறாரு. ஆனா இந்த 12 பையன்கள்ல இயேசு கிறிஸ்துவை போல கேரக்டர் இருக்கிற ஒரே ஒருத்தன் யாரு? யூதா மட்டும்தான். கரெக்டுங்களா? இயேசு கிறிஸ்துனுடைய தியாக பலி இன்னைக்கு காலையில நினைவுக்கு வருது. அந்த தியாக பலிக்கு ஒத்த ஒரு பலி ஆடு. கரெக்டா? இதுக்கு பேர் தான் அன்பு. இதுக்கு பேர் தான் அகப்பே அன்பு. இதனால தான் அவன் யாதொரு அநியாயம் செய்திருந்தாலும், பிலிப்பியர்ல பிலமோன்ல அவன் யாதொரு அன்குவாலிஃபைடு ஓபன் செக் கொடுக்கிறார், பிளாங்க் செக் தரார் பால். அவன் என்ன வேணா பண்ணிக்கிட்டு இருக்கான். இல்ல, என் கணக்கிலே எழுதுன்ற. கரெக்டா? அதுதான் ஒனேசிமோவை பத்தி பிலிமோனுக்கு அப்போஸ்தலர் பவுல் சொல்றார். இதைத்தான் இப்போ நான் ரவிக்குமார் ஆகிய நான் யாதொரு குற்றம் செய்திருந்தாலும், தவறு செய்திருந்தாலும், இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? பிதாவை பார்த்து என்ன சொல்றாரு? என் கணக்குல வைங்க சொல்றாரா? அப்ப யூதா என்ன சொல்றாரு பாருங்க பிரதர். அந்த காலத்து அடிமைனாக நோ ஹியூமன் ரைட்ஸ். என்ன ஒன்னா பண்ணலாம். அடிப்பான், நெரிப்பான், சாப்பாடு போட மாட்டான், வெளியே மழையிலையும் வெயிலையும் படுக்க சொல்லுவான், இல்லை சித்திரவதை பண்ணலாம், என்ன ஒன்றா பண்ணலாம். கரெக்டு. அதாவது யோசேப்பை கேள்வி கேட்கறதுக்கு எகிப்துல ஒருத்தனுமே கிடையாது. அந்த யோசேப்பை பார்த்து அவன் சொல்றான், நான் இங்கே என் ஆண்டவனுக்கு அடிமையாய் இருக்கிறேன், பென்யமீனை விட்டுரு அப்படின்னு. பென்யமீன் யாரு? நீங்க பாருங்க, லேயாளுடைய குமாரர்களை விட்டுருன்னா ஒத்துக்கலாம், ரூபனை விட்டுரு. கரெக்டுங்களா நான் சொல்றது? அது ஒரு பெத்த பாசம், என் ரத்த பாசம், எங்க அம்மா பாசம். அவன் ரேச்சலோட பையன். அந்த பொம்பளை எப்ப பாரு எங்க அம்மாவை திட்டிக்கிட்டே இருக்கு, அன்பாவே இல்லை. எங்க அப்பாவை கைக்குள்ள போட்டுக்கிட்டு எங்க அம்மாவை அசிங்கப்படணும் தோணும். கரெக்டா? அப்ப எவ்வளவு கோவம், எவ்வளவு கோவம் இருக்கும். இவன் வீட்டை விட்டு போயிட்டான்ல, போய் ஒரு கானானிய ஸ்திரீ எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் யூதா. பிரியமானவர்களே, யூதா கிட்ட ஒண்ணு கூட நல்லதே கிடையாது. அவன் வாழ்க்கையை நீங்க படிச்சீங்கன்னா, கேரக்டர் ஸ்டடி பண்ணீங்கன்னா, உருப்படியா அவன் எதையுமே செய்யலாம். பிரதர் சொன்ன மாதிரி அவன் செஞ்ச ஒரு காரியம், அவனை உயிரோட விட்டுருங்கன்னா காப்பாற்றி விட்டான். அதுக்கப்புறமா இது மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா, சிஸ்டர்ஸ் எல்லாம் சொன்ன மாதிரி ரொம்ப கேவலமான வாழ்க்கை, ஒன்று கூட பாசிட்டிவே கிடையாது. பேர் தான் யூதா, மற்றதெல்லாம் மோசமாக இருக்கும். நம்ம பப்ளிக்காக பேச முடியாத காரியங்கள்லாம் நடந்து அவன் வாழ்க்கை இல்லைங்களா? வெளிப்படையாக பேச முடியாது. இல்லை, நான் கொஞ்சம் பின்னால் நின்ட்டேன்னா சரியா. எனக்கு இது ரொம்ப ஆச்சரியத்தை தருது, அதிர்ச்சியை தருது, எனக்கு இது அவமானத்தையும் தருது. என் அன்பு இந்த மாதிரி இல்லையே. சகோதர சகோதரிகள் மேல என் அன்பு எப்படி? நீங்க இந்த மாதிரி செய்வீங்களோ? அப்போ இயேசு கிறிஸ்துவை போல 12 பேர்ல ஒருத்தன் தான் இருக்கு. அதனால அவனுக்குத்தானே அந்த வாக்குத்தத்தம் போனோம், நியாயம் தானே. அதனால அவரு அதை செய்யறாரு. சரி, இப்போ நம்ம 2வது பகுதியை பார்த்துட்டோம். முதல் பகுதி பிலமோன், 2வது பகுதி இதை பார்த்தோம். 3வது பகுதி இந்த அடிமையா இருக்கிறதுனா என்னன்னு பார்ப்போம். யூதா என்ன சொல்றான்? பென்யமீனுக்கு பதிலாக நான் அடிமையா இருக்கிறேன்.
அடிமையா இருக்கிறதுனா என்னன்னு பார்ப்போமா? வாங்க. எபிரேயர் 12 பார்க்கலாம். எபிரேயர் 12 நமக்கு நல்ல தெரிஞ்ச ஒரு பகுதி. அதுல ஒருத்தர் அடிமையா இருந்தார். எப்படி அடிமையா இருந்தார் பாருங்க. 2வது வசனம் 12:2. நாலு காரியம் இருக்குங்க. 4 வார்த்தைகள் தான் நம்ம எம்பசைஸ் பண்ணலாம். நிறைய இருக்கு. இந்த மெசேஜுக்கு ஸ்கோப் நான் 4 லிமிட் பண்றேன். 1 சந்தோஷம், 2 அவமானம், 3 சிலுவை, 4 சிங்காசனம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா சந்தோஷம்ன்றது அவர் அவமானப்பட்டப்போ சிலுவையை சகித்தப்போ இல்லை, ஆப்சென்ட். டைம் லைன் இருக்குங்க. இந்த டைம் லைன் பாருங்க குரோனாலாஜிக்கலி. இந்த சந்தோஷம் அவருக்கு எப்போ இருக்கு? சந்தோஷத்தை பொருட்டுன்னு இருக்கு. ஃபியூச்சர், நாட் பிரசன்ட் டைம். ஃபார் த ஜாய் தட் வாஸ் செட் பிஃபோர் ஹிம். ஃபியூச்சர், நாட் நவ். நம்மெல்லாம் என்ன ஆசைப்படுறோம்னா இப்போ சந்தோஷமா இருக்கணும், பரலோகத்துல பரிசுத்தமா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? இங்க பரிசுத்தமா இரு, அங்க சந்தோஷமா இரு. இதுதான் பிரச்சனை. We want to be happy here, holy there. The Lord says, be holy here, be happy there. இதுதான் வித்தியாசம். அப்ப இங்க இருக்கிற அந்த வார்த்தை சந்தோஷம் அப்படின்ற வார்த்தை, அதாவது அவமானப்பட்டார் இல்லையா, சிலுவையை சகித்தார் இல்லையா, அதை நம்ம டைம் கேப்சூலா வச்சு, அதை நம்ம ஒரு பாயிண்டா வச்சு பார்க்கும்போது அந்த சந்தோஷம் எங்க இருக்கு? எதிர்காலத்துல. சிங்காசனம் எங்க இருக்கு? எதிர்காலத்துல. அந்த பாயிண்ட்ல இருந்து பார்க்கணும். கரெக்டா நான் சொன்னது? 4 காரியம் சொல்றோம். அவமானம், சகித்தல், இந்த ரெண்டும் இங்க இருக்கு. சந்தோஷமும் அந்த சிங்காசனமும் எதிர்காலத்துல, இங்க இல்லை. நம்ம என்ன ஆசைப்படுறோம்னா சந்தோஷமும் சிங்காசனமும் நம்ம ஆசைப்படுறோம். பதவி, எல்டரா இருக்கணும், கண்ட்ரோல் பண்ணணும். இங்க வா அப்படின்னா ஓடி, சார் சொல்லுங்க சார் அப்படின்னு மற்றவங்க. ஸ்கூல்லையும் ஆமா, ஸ்கூல்லையும் டீச்சர்ஸாக இருக்கிறவங்க, தமிழ் டீச்சருங்க கூட என்ன நினைப்பாங்க? பிரின்சிபல் ஆகிடணும், அட்லீஸ்ட் வைஸ் பிரின்சிபலாவது ஆகணும், அசிஸ்டன்ட் ஹெட் மாஸ்டர் ஆகிடணும். ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள நான் அந்த சேர்ல போய் ஒரு 2 நாளாவது உட்கார். என்னது இல்லை, கவர்மெண்ட்ல பண்ணுவாங்க தெரியுங்களா? ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னால் ஒரு 1 வீக் முன்ன, ஒரு நாள் ப்ரொமோஷன் கொடுத்து, ஏன்னா அவருக்கு பென்ஷன்லாம் நல்லா வரும், பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தி வரும். அதனால ஒரு நாள் அங்கே உட்கார வச்சுட்டு அனுப்பி விட்டுருவாங்க. ஒரே நாள் கவர்மெண்ட்ல அது நடக்கும். அதனால் நமக்கெல்லாம் சந்தோஷமும் சிங்காசனமும் இன்னைக்கு வேணும். அதுதான் என்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோள், லட்சியம். நான் ஒன்று சொல்றேன், யோசிச்சு பாருங்க. பெண்டகாஸ்டல்ஸ் எல்லாம் செழிப்பின் உபதேசத்தை போதிக்கிறாங்க. நம்ம போதிக்கிறோமா? போதிக்கிறீங்களா? என்ன சத்தமே வர மாட்டேங்குது? இல்ல, ஆனா பிராக்டிஸ் பண்றோம். நம்ம சொல்லித்தர மாட்டோம், ஆனா பிராக்டிஸ் பண்றோம். ஆமா, நம்ம குழந்தைங்களுக்கும் இன்டைரக்டா இன்ஜெக்ஷன் போடுறோம். நல்லா படிமா, இல்லைன்னா எதிர்காலமே இல்லை. எப்படி விசுவாசிங்க வீட்டில் கேட்குற குரல் இது. நல்லா படித்தாதான் நல்ல வேலை கிடைக்கும், அப்போதான் மற்றவங்கெல்லாம் சபையில் இருக்கிறவங்களாம் நம்மளை மதிப்பாங்க. ரைட்டா? நம்ம குழந்தைங்களுக்கு என்ன சொல்லித்தரோம்? ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் சொல்லித்தரோம். ப்ராஸ்பரிட்டி காஸ்பல்னு சொல்லாம சொல்லித்தரோம். நல்ல விஷத்தை ஏற்றி வச்சுட்டோம். கார் இருக்கிறவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டான், நடந்து வரவன் அவன் என்ன பண்ணானோ ஆண்டவர் தெரியல. ப்ரொமோஷன் வந்தாதான் ஆசீர்வதிக்கப்பட்டான். நம்ம சாட்சிகள்லாம் அப்படிதான் இருப்பாரு. ஆண்டவர் எனக்கு ப்ரொமோஷன் கொடுத்தார், வீடு கட்டினேன், அல்லேலூயா. எவனாவது ஒருத்தன் எனக்கு மூளையில கட்டி இருக்கு, அல்லேலூயான்னு சொல்றான். நொந்து
என்னங்க பிரதர், கவனிங்க, நான் ஆண்டவருக்காக எவ்வளோ செஞ்சேன், எனக்கு இந்த மாதிரி கொடுத்துட்டார் சொல்றாங்களா இல்லையா? ஆஃப் ஆயிடுறாங்க. வாட் காஸ்பல் யூ பிலீவ்? விச் காஸ்பல் டு யூ பிலீவ் இன்? என்ன காஸ்பல் வீட்டில் சொல்லி தரோம்? யூதா எதை சொன்னான்? அவன் சொன்னது நம்ப முடியுதா? ஆச்சரியமா இல்லை? எக்ஸ்ட்ராடினரி ஸ்டேட்மெண்ட் அது இல்ல. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அது வரைக்கும், அந்த சென்டென்ஸ் வரைக்கும் ஜோசப் இந்த எத்தனை பேர் மறந்து போச்சு எனக்கு, 11 பேரா? 11 பேரையும் நாய் மாதிரி நடத்தணும், லோ 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 லோன்னு அலைய விட்டான். 45 முதல் வசனம், யோசேப்பு ஓடி போய் கதறி அழுதான். அந்த சென்டென்ஸ் கேட்ட உடனே அழுதான். யோசேப்பு பென்யமின் மேல அன்பு வைக்கிறதுக்கு காரணம் இருக்கு, ஒரே தாய் பிள்ளை, என் அம்மா பெத்தது, கரெக்டா? இவன் யாரியா என்னை விட என் தம்பி மேல அன்பா இருக்கிறான்? எங்கிருந்து வந்தான் இவன்? என் தம்பிய இவன் என்னை விட அதிகமா நேசிக்கிறானே, நானே இந்த அளவுக்கு போக மாட்டானே. ஸ்டன் ஆயிட்டான். அதுக்கு மேல அவனால் தாங்க முடியல, கதறி அழுதான். அது வரைக்கும் அவன் மொட்டை பயலா தான் இருந்தான் யோசிப்பு, அப்படிதான் இருந்தான். ஓ வா, புத்தி அவனுங்களை உள்ள போடு, அப்படிதான் இருந்தான். 45 பாருங்க, சத்தமிட்டு அழுதான். ஆரோன் வீட்டார் கேட்டார்கள். யோசேப்பைய கதி கலங்க பண்ணிட்டான். யோசேப்பு நான் மேன்மையானவன், கிரேட்டஸ்ட் மேன் அலைவ் இல்ல அப்படின்னு ஒரு இருமாப்போட உட்கார்ந்து இருப்பான் இல்லையா சிங்காசனத்துல, அவனை உடைச்சவன் தான் யூதா. உன்னையும் என்னையும் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு உடைச்சது இல்லை அப்படின்னா என்ன, இருமாப்போட தானே நம்ம இருந்தோம். அடப்பாங்கடா கிறிஸ்தவனுங்க, பைபிளை தூக்கின்னு கிளம்பிட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமையானா நடிப்பாங்க, மற்ற நாட்கள்ல இஷ்டத்துக்கு செய்வாங்க. அப்படிதான் நான் இருந்தேன். நான் இந்து குடும்பத்துல இருந்து வரேன் இல்லையா, கிறிஸ்தவர்கள்னா பிடிக்காது. எங்க வீட்டு பக்கத்துல பிரதர் ஒருத்தர் காஸ்பல் சொல்ல வந்த தெரு பிரசங்கம் அந்த காலத்துல எல்லாம் பண்ணுவாங்களே, நான் ஒளிஞ்சு நின்று அவர் மேல கல் அடிச்சேன் 6வது படிக்கும் போது. கிடியன் புஸ்தகத்தெல்லாம் கிழிச்சு போட்டேன். நான் கிடியன் மெம்பர் ஆனேன், அந்த மாதிரி ஆக்சிலரி மெம்பர் ஆகிட்டேன். என்ன ஒரு திமிரு! இயேசு கிறிஸ்துனுடைய அன்பு என்ன பண்ணுது? உடைக்குது. அப்போ ஜோசப் என்ன ஆனா, உடைஞ்சான், சதறிட்டான். நான் கேட்பதெல்லாம் அந்த 12 பேர்ல கிறிஸ்துவை போல ஒருத்தன் மட்டும்தான் இருந்தான். இந்த சபையில எத்தனை பேர் இருக்கீங்கன்னு கேட்க, இந்த சபையில கிறிஸ்துவை போல இப்படி உன்மேல் அன்பே செலுத்தாதவனுக்காக உயிர் கொடுப்பியா நீ? நாம் எல்லாம் மத்தேயு 5:44 விசுவாசிக்க, சத்துருக்களை சிநேகிங்க, சபிக்கவர்களை ஆசீர்வதிங்க, உபத்திரம் கொடுக்கிறவர்களுக்காக ஜெபியுங்க. அதைத்தானே நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறோம். ஸோ அன்புனா என்னது? அன்பு செலுத்துறேன், சபையில இருக்கிறவங்களை அன்பு செலுத்துறேன். இந்த சபையில, கோயம்புத்தூர் சபையில, எபினேசர் சபையில எத்தனை பேர் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, 100 பேர்னு வச்சு. இந்த 100 பேர்ல ஒரு யூதாவாவது இருக்கிறாரா? ஒரு அப்போஸ்தலர் பவுலாவது இருக்கிறாரா? வாரம் மாசமான வாரம் வாரம் வந்து இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவையை தியானம் பண்ணா எதுக்காக பண்ண சொல்ற? ஏன் அந்த சிலுவை? அந்த பிரதர்லாம் அருமையா பேசுறேன், நான் ஸ்டன் ஆயிட்டேன். அவ்வளோ அழகா இருந்தது பேசும்போது, ஆண்டவருடைய சிலுவையை பத்தி பேசும்பொழுது கேட்கறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கு. என் வாழ்க்கையில அது வரலன்னா என்ன பிரயோஜனம்? இயேசு கிறிஸ்துவை பத்தி தியானம் பண்றோம்ல, அதுல ஒரு ஸ்மால் பிட்டாவது என் வாழ்க்கையில நான் அப்பியாசிக்கலன்னா என்ன பிரயோஜனம்? வந்து 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 அவரை பத்தி, அவரை மேன்மை பாராட்டுவது மட்டும் இல்லை, உனக்கு உண்மையிலேயே அவரை மேன்மை பாராட்டணும்னா அவரை மாதிரி வாழணும். அவரை மேன்மை பாராட்டி பேசினா பத்தாதுல்ல, அவர்கள் உதடுகளோ என்னை துதிக்கிறது, உள்ளமோ வெகு தூரத்தில் இருக்கு. ஸோ உங்களுக்கு சந்தோஷம், சிங்காசனம் இப்ப வேணுமா? எப்ப வேணும்?
10:36 படிக்கிறீங்களா? எபிரேயர். தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல சம்திங் இஸ் மிஸ்ஸிங். முக்கியமானது மிஸ்ஸிங். இங்கிலீஷ்ல படிங்க, பாப்பீங்க. இங்கிலீஷ் எது மிஸ்ஸிங்? தமிழ் இருக்கு, தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல அது அப்படி பளிச்சுன்னு தெரியல. என்னது அது? ஆஃப்டர். ஆஃப்டர்ன்றது தமிழ்ல டக்குன்னு தெரியல பாரு. இன்னொரு முறை படிங்க. After you have done the will of God, not now, not now, not today, not today, brother. Today என்றது Pentecostal prosperity gospel. After. இதுதான் secret of Christian successful discipleship. Secret of a disciple is understanding that word after. தமிழ்ல இருக்கு அந்த அர்த்தம். ஆனா அது அவங்க ஒரு வார்த்தை போட்டிருக்கலாம், பிறகுன்னு போட்டிருக்கலாம். ஆக்சுவலா அந்த டைம் ஷோயிங் வேர்ட், டைம் டினோட்டிங். ESV யாராவது வச்சிருக்கீங்களா? when you have completed, when you have done, செய்து முடித்த பிறகு. இப்போ தமிழ்ல இருக்கும்ல, படிங்க. பிறகு. பிறகுதான். இந்த பிறகுன்றதை புரிஞ்சிக்காம தான் நம்ம என்ன பண்றோம்? அவசரப்பட்டா கூட நான் ஒத்துப்பேன், அவஸ்தைப்படும். என் வாழ்க்கையில சிலுவை வந்ததுன்னா மனசொடைஞ்சு போயிடும். என் வாழ்க்கையில அவமானம் வந்தா கஷ்டமாயிடும். சபையில அப்படி கம்பீரமா வந்துட்டு 4 பேர் என்னை இன்சல்ட் பண்ணிட்டா அப்படி மனசு உடையும். சின்ன பசங்க என்னை எதிர்த்து பேசிட்டா கஷ்டமாயிடும். ஊழியம் பண்ற இடத்துல என்னை யாருன்னா எதிர்த்து பேசினா அவமானமாயிடும். அவமானம். அவமானத்திற்கும் உமிழ்நீருக்கும் நமக்கு கஷ்டமா இருக்கு. நமக்கு செய்யணும்னு ஆசையா இருக்கு, ஆனா முடிய மாட்டேங்குது. ஏன்? இந்த பிறகுன்ற வார்த்தையை நம்ம புரிஞ்சுக்கல. பிறகுன்ற வார்த்தை புரிஞ்சு போச்சுன்னா ஒரு வண்டி சும்மா ஸ்பீடா ஓடும். இந்த மூணார் எஸ்டேட்ல ஜீப் வச்சிருப்பாங்க, அந்த காலத்து ஜீப். ஸ்டார்ட்டே ஆகாது, குளூர்ல ஸ்டார்ட் ஆகாது. குளூர் பார்த்தீங்களா, ஆயில்லாம் ஃப்ரீஸ் ஆயிரும். இப்போ சாவியை போட்டு திருப்போம், ஸ்டார்ட்டே ஆகாது. மெரின்னு மெரிப்பான், ஸ்டார்ட் ஆகாது. ஸ்டார்ட்டே ஆகாது. ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, எங்கேயுமே நிற்காது, ஓடிக்கினே இருக்காது. அடிச்சு தள்ளின்னு ஓடாது. எவ்வளோ பெரிய மலையா இருந்தாலும் ஏறிடும். அந்த பிறகுன்றது புரிஞ்சிச்சுன்னா ஓட்டம் தான். அதுக்கப்புறம் தயக்கமே இருக்காது. எவன் கேவலப்படுத்தினாலும் காரி துப்புனாலும் தொடச்சி போட்டு அவன் காலை நான் கழுவேன். புரியுதுங்களா? அது காரணம் என்ன? பிறகுன்றது புரிஞ்சு போச்சு எனக்கு. என்ன இந்த பிரதர் இப்படி திட்டாரு, என்ன அவர் அப்படிதான் திட்டுவாரு. அது அவர் கேரக்டர், அவர் செய்யற. என் கேரக்டர் இப்படி ஓடணும், ஓடு. பிறகுன்றது புரிஞ்சு போச்சுன்னா இப்போ எனக்கு ரிவார்டு கிடைக்கணும், இப்பவே எனக்கு வெகுமதி கிடைக்கணும், இப்பவே என்னுடைய ஊழியத்துக்கு பலன் கிடைக்கணும் நான் எதிர்பார்க்கும் போது தான் மனசு உடையுது. இவ்வளோ செய்யறோம், நன்றி இருக்குதா பத்தியா இதுங்களுக்கு அப்படின்னு தோணுது. என்ன பிரதர்? கரெக்டு, வாய் திறந்து சொல்றோன்ற. அது மட்டுமா சொல்றோம்? யார் மேல நம்ம ரொம்ப அன்பா இருக்கிறோமோ அவன் தான் முதுகுல குத்திட்டு போறான். முதுகுல குத்தா கூட பரவாயில்ல, நெஞ்சிலே குத்திட்டு மிதிச்சுட்டு போறான். 8 ஒரு உதை போட அப்படின்னு நடக்குதா இல்லையா? ஏன் நமக்கு மனம் உடையுது? நமக்கு மனசு உடைஞ்சு போகுது. காரணம், பிரதிபலனை இன்றைக்கே எதிர்பார்க்கிறோம். அது நியாயமானது, தப்பம் இல்லை. அது இயற்கையானது, இயல்பானது. ஒன்றும் இல்லை, ஒரு கிளி ஜோசியம் பார்த்துருக்கீங்களா? அந்த நெல் போட்டாதான் அது அடுத்த காடு எடுக்கும். நெல் போடாம விட்டானா எடுக்க பட அப்படின்ட்டு உள்ள போயிடும். நெல் குட்டாதான் மரியாதை. அதுக்கே அவ்வளோ இருக்கும்போது உனக்கு எவ்வளோ இருக்கும்?
நம்மலாம் உடனடி இன்சென்டிவ் எதிர்பார்க்குறோம். அட்லீஸ்ட் ஒரு வெல் டன் அப்படின்னா அது குட் பாய். இந்த ஸ்கூல் டீச்சர் நான், அவருக்கு தெரியும். ஸ்கூலில் யாருக்காவது குட் போட்டுக்கிட்டே வாங்க, திடீர்னு ஒன்று மூஞ்ச பார்ப்பீங்க, இது நம்மள்டா அப்படின்னு வி குட் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, கிளாஸே வந்துடும். சார் எனக்கு வி போடு சார், வி போடு சார், வி போடு. எல்லாம் வந்து அந்த வீக்காக வந்து கியூவில் நிற்பாங்க, எல்லாருக்கும் போடணும். பிரதிபலன் எதிர்பார்க்கிற சாதாரண மக்கள் தானே நம்மெல்லாம். என்ன பெரிய நோபல் பீப்புள் என்ன, ஆர்டினரி பீப்புள். நம்ம ஒன்று செய்யும்போது ஏதாவது ஒரு 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 ஸ்மால் ஒரு ஸ்மால் பாசிட்டிவ் ஃபீட்பேக்காவது எதிர்பார்ப்போம் இல்லையா? ஒன்றுமே வராது. பிரதரன் சபையில் ஒருத்தம் மதிய மாட்டோம். ஏன்னா நீங்கள் எல்லாருமே ராஜாக்கள் ஆசாரியர்கள் இல்லையா? நீ என்ன பெரிய டாப் டக்கர் ஆசாரியானா? நானும் தான் ஆசாரியன். நீ என்ன பெரிய ராஜாவா? நானும் தான் ராஜா. பெண்டகாஸ்டல் சர்ச்சில் அந்த பிரச்சனையே இல்லை பிரதர். பாஸ்டர்னா அலறுவான். ஏன்னா அவர் தான் சக்கரவர்த்தி. அங்கே வாயே திறக்க முடியாது. எதிர்த்து பேசினா சபிப்பான். அவன் சும்மாலாம் சபிக்க மாட்டான், 3 தலைமுறை சபிப்பான். நம்ம அப்படி பண்ண முடியலையே. அதனால மூப்பரை விட மதிக்க மாட்டானுங்க. நீ என்ன பெரிய மோப்பனா நீ? மேட்டர். அப்போ எதனால் நமக்கு அந்த பதைப்பு, ஒரு பயம், அவமானத்தை பார்த்தா ஒரு அச்சம்? நிச்சயமா அவமானத்தை பார்த்தா நமக்கு பயம் வரும். ஏன்? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டனோ, நான் ஏதாவது பாவம் பண்ணிட்டனோ? இல்லை. பிறகு கரெக்டா சில சமயம் நம்மளுக்கே ஒரு டவுட் வந்துடும், செல்ஃப் டவுட். நான் ஏதோ கேவலமான வாழ்க்கை வாழறனோ? நான் கர்த்தருக்கு உத்தமமாக தானே வாழறேன், எனக்கே இந்த கஷ்டம். அதனால தான் கஷ்டம். நீ உத்தமமா வாழறதுனால தான் கஷ்டம். அதை புரிஞ்சுக்கணும். நீ இன்னும் ஒரு ஒரு ஊழியக்காரர் என்கிட்ட வந்து ரொம்ப அழுதுட்டேன். அவருக்கு ரொம்ப, அவர் சபையில் ஒருத்தன் அடிச்சிட்டான். அவர் வந்து நம்ம சபை, பிரதரன் சபை வந்து அழுதுட்டாரு. அப்போ நான் சொன்னேன், போய் அவனுக்கு மன்னிப்பு கேளு. நான் சொன்னேன் அவருக்கு, என்னண்ணா எப்படி சொல்றீங்கன்னு, போய் மன்னிப்பு கேளு. ஏன்னா இவர் ஒரு வார்த்தை விட்டாரு, போற வரவங்களாம் வந்து அடிப்பானா பிரதர்? நம்ம ஏதோ பண்றோம் அதனால அடிப்பான். இவர் ஏதோ ஒரு வார்த்தையை விட்டார், அவன் அஷ்டம், பெரிய வார்த்தையை விட்டார். என்னடா திருட மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்ட்டு அந்த வார்த்தை அவனுக்கு கோவம் வந்துச்சு, அடிச்சிட்டான். அடிச்சுக்கப்பட்டவன் தான் இவர் தான் ஞானசானம் கொடுத்தாரு, அவன் அடிச்சிட்டான். அவர் வந்து அழுதாரு. நான் சொன்னேன், நீ போய் மன்னிப்பு கேளு. ஏன்னா ஆரம்பிச்சு வச்சது யாரு? நீ போய் மன்னிப்பு கேளு. அவர் வந்து என்னை ரொம்ப மதிப்பாரு. அவர் சரிண்ணா அப்படின்னு போனவர் சும்மா இல்லாமல் அவர் ஒய்ஃபையும் கூட்டின்னு போனேன். ஒய்ஃபை பைக்கில் உட்கார வச்சு போறாரு. போகிற வழியில் அந்தம்மா எங்கப்பா போற அப்படின்ச்சு. அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு போறேன். நான் வண்டியிலேருந்து குச்சிருவேன் அப்படின்னு மூளை இருக்கான் அவனுக்கு. அவனை அத்தனை பேர் எதிர்க்க அடிச்சிட்டான். அவன்கிட்ட நீ என்னத்துக்கு போய் மன்னிப்பு? இல்லை ரவி அண்ணா மன்னிப்பு சொன்னார். அவர் சொன்னா செஞ்சிடறதா, நிறுத்த வேண்டிய நான் குதிக்கிறேன் அப்படின்னு. இல்லை நீ என் பேச்சை கேளு, மன்னிப்பு கேட்கறதா நல்லது அப்படின்னு போய் கேட்டார். மார்க்கெட்லேயே அவன் நின்று இருக்கான், 4 பேர் எதிர்க்க மன்னிப்பு கேட்டார். அவன் அழுதுட்டான். அண்ணா நீங்கள் ஏன் நான் செஞ்சதான் தப்புன்ட்டு அவன் மன்னிப்பு கேட்டான். முடிஞ்சு போச்சு மேட்ரு. இப்போ ஹாப்பியாக இருக்காங்க இல்லை? அவமானத்துக்கு பயப்படாதீங்க. பயமா இருக்குல்ல? பப்ளிக் ஷேமுக்கு பயமா இருக்குல்ல? நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஆண்டவர்கிட்ட அடிக்கடி ஜெபம் பண்றது, அப்போ பப்ளிக் ஷேம் மட்டும் இல்லாமல் பார்த்துக்காங்க ஆண்டவர். எவனா என்னை தனியாக கூப்பிட்டு எவ்வளோ திட்டினாலும் பரவாயில்ல, 4 பேர் எதிர்க்க திட்டம் மானம் போயிடும். ஆனால் எனக்கு நிறைய பப்ளிக் ஷேம் வந்திருக்கு. அதாவது இந்த வசனத்தை படித்த பிறகுதான் வந்தது. இதை கற்றுக்கொண்ட பிறகுதான் ஆண்டவர் கொடுத்தார். இப்போ நீங்களாம் கற்றுக்கிட்டீங்க, வரப்போகுது நிறைய. அப்போ அந்த ஊழியக்காருக்கு நான் சொன்னேன், நீ எவ்வளோக்கு எவ்வளோ அசிங்கப்படுறியோ அவளுக்கு எவ்வளோ பெரிய கிரீடம், உன் மண்டை கொள்ளாத அளவுக்கு உனக்கு கிரீடம் அப்படின்னு தான் நான் சொன்னேன். ஓகே, கோயம்புத்தூர் சபையாரே, சந்தோஷம் வேண்டுமா, சிங்காசனம் வேண்டுமா, அவமானம் வேண்டுமா, சிலுவை வேண்டும்? ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற. அனுதினம் லூக்கா ஒருத்தர் தான் அனுதினம்னு சொல்றோம். இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற விரும்புகிறேன், நான் என்னைத்தானே குஷிப்படுத்தி கொண்டு
என்னைத்தானே சந்தோஷப்படுத்தி கொண்டு சிங்காசனத்தை தூக்கி கொண்டு, வேற எவனா தூக்கின்னு போயிடக்கூடாதுல்ல, சிங்காசனத்தை தூக்கி கொண்டு அனுதினமும் அவரை பின்பற்றுவேன். தப்பே இல்லை ஆண்டவரே, வாங்க போலாம். நீங்க ஒரு ரோட்டரி கிளப், லயன்ஸ் கிளப், கிடியன் அப்படின்னு ஏதாவது இதுல ஜாயின் பண்ணோம்னா அவன் சொல்ற சட்ட திட்டங்களுக்கு தான் நீங்க கட்டுப்படணும். நீங்க எல்லாம் சட்ட திட்டம் போடக்கூடாது. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உனக்கு என்ன பின்பற்றணும்னா நான் இதுதான் கண்டிஷன், இந்த மாதிரி செய்யறதா இருந்தா வா, இல்லைன்னா வாய் மூடிட்டு போயிட்டே இரு. என்ன செய்யணும்? தன்னைத்தானே வெறுத்து. தன்னைத்தானே வெறுக்கிறது எனக்கு ரொம்ப நாள் என்னன்னு புரியல, திடீர்னு ஒரு நாள் புரிஞ்சு போச்சு. அதை நான் எனக்கு புரிஞ்சதை நான் சொல்றேன். தன்னைத்தானே வெறுத்துன்றது ரொம்ப ஈஸி. எப்படி தெரியுங்களா? உனக்கு சபையில யாரை பிடிக்கலையோ அவங்கள உயர்த்து, முடிஞ்சு போச்சு. அப்ரிஷியேட் தோஸ் who are against you, promote those who are against you. கரெக்டா? இப்போ எங்க மேத்ஸ் வாத்தியார் ஒரு நாள் என்ன பண்ணாரு, போர்டில் ஒரு கோடு போட்டு, இந்த கோடை அழிக்க கூடாது, ஆனா இந்த கோடை சின்னதாக்கணும். என்னது? இந்த கோடை ரப் பண்ணக்கூடாது, ஆனா இதை சின்னதாகும் அப்படி. அப்போ என்ன பண்ணோம்? ரொம்ப ஈஸி. கீழே அதை விட பெரிய கோடு போட்டா அது சின்னதாயிடுச்சு. அப்போ நீ உன்னை தாழ்த்தணும்னா நீ கண்ணுக்காது மூக்கெல்லாம் பிடிங்கி தூக்கி போட வேண்டியதில்லை, மற்றவனை உயர்த்து. சபையில ஒரு பிரதர் நான் தான் செய்வேன் முந்திக்கிட்டு வரேன், செய்யட்டும், சரி சரி, நீ அடங்கு. ரொம்ப கஷ்டம் இல்லை? பின்னால ஒரு பிரதர் இருக்காரு, அவர் பேர் எனக்கு தெரியாது. இன்னைக்கு காலையில ஃபர்ஸ்ட் வர்ஷிப் பண்ணது யார் பிரதர்? கொஞ்சம் உங்க பேர் சொல்றீங்களா? ராஜா பிரதர். அவர் ஒன்று சொன்னாரு, நான் அதை எழுதி வச்சிருக்கேன், அது எங்கன்னு தேர்னாரு. அவர் சொன்னதை நான் எழுதி வச்சேன். சரி, ஓகே, அதை எடுத்துடலாம். இது எடுத்தாதான் வரும்னு இருக்கு, வரட்டும். அவர் வர்ஷிப்ல சொன்னதை நான் படிக்கிறேன், எழுதி வச்சிருக்கேன். மனிதர்களாகிய நாங்கள் எங்கள் ஸ்தானங்களை விட்டு இறங்க எவ்வளவு தயங்குகிறோம். ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா இல்லையா? அவர் சொன்னார், மனிதர்களாகிய நாங்கள் எங்கள் ஸ்தானங்களை விட்டு இறங்க எவ்வளவு தயங்குகிறோம். ஆண்டவரே, நீர் உம்முடைய ஸ்தானத்தை விட்டு இறங்கினீர் அப்படின்னு கொண்டு வந்தார். இதான் மெசேஜ் இல்லை? ஆரம்பத்திலே பரிசுத்த ஆவியானவர் எது மெசேஜ்னு சொல்லிட்டார். எத்தனை பேர் யூதா போல சகித்துக்கொள்ள, அவமானப்பட கோயம்புத்தூர் சபையிலே தயார்? இதுதான் மெசேஜ். ஓகே, ஜாம் பண்ணி முடிக்கிறீங்களா? தேங்க்யூ வெரி மச். காட் பிளஸ்.